வேதவசனம் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பிரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பிரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவரா இருக்கிறார். ஏசப்பா நம்ம நடுவில் பெரியவரா இருக்கிறாங்க. நீங்க என்ன சத்தம் போட்டு என்ன செய்யணும்? கெம்பி இருக்கணும். ஆண்டவரை பாடுறதுல, ஆண்டவர் வசனத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல நீங்க சத்தம் போட்டு நீங்க ஜெபிக்கும் போது, சத்தம் போட்டு வேதத்தை வாசிக்கும் போது, அவங்க சொல்றாங்க வாயில இருந்து வேத வசனம் வாசிக்கும் போது நம்ம காதுல அது என்ன செய்யணும்? கேட்கலாம். அதாவது பையன் முணுமுணுன்னு வாசிக்க கூடாதா? வேதத்தை சத்தமிட்டு தான் வாசிக்கணுமா? அது மாத்திரம் இல்ல, நீங்க சத்தமிட்டு ஜெபிக்கணும். ஆண்டு சொல்லி என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் இதோ இருக்கிறேன்னு சொன்னாங்க. 58ஆம் அதிகாரம் ஏசாயா 58 ஒரு வசனம் போட்டிருக்குது. நீ சத்தமிட்டு கூப்பிடுவாய், நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன்னு சொல்லி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை போட்டிருக்குது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டுடைய வசனத்தை சத்தமிட்டு கூப்பிட்டு, சத்தமிட்டு வேதத்தை வாசிப்போம், சத்தமிட்டு பாடலை படிப்போம், சத்தமிட்டு என்ன செய்யணும்? கெம்பீரமா பாடலை படிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானது அதுதான். தேவனை ஆசீர்வதிப்பார்.